ஃபுல்லாக ரெஸ்ட்டு பிடிச்சி போயிருக்குன்ட்டு. இதெல்லாம் ஒரு வருஷத்து வண்டி தான். ஒரு ரொம்ப மட்டமான பாயிண்ட்டு. வண்டியை எவ்வளோ சோக்கணும் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதானு தெரியல. தெரியுதுங்களா? பஜாஜில் வண்டி எடுக்க போகிறீங்கன்னு பார்த்து எடுங்க. முன்ன மாதிரி இல்லை பஜாஜ். ஒரு வருஷத்து வண்டி. என்ன ஒன்று, எலி கடிச்சிருச்சு, ஒயரை டேமேஜ் பண்ணிடுச்சுங்கிறதுக்காக இதை ஓப்பன் பண்ண போய் இவ்வளோ டீட்டெயில் தெரியுது. இது எப்படி இந்த கஸ்டமர் வண்டியை, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜென்யூனான பஜாஜ் பல்சர் N160 தான் இந்த வண்டி. தெரியுதா உங்களுக்கு? நான் ஸ்க்ரூ கழட்டுற இடம்லாம் ரெஸ்ட்டு பிடிச்சி போய் தான் இருக்குது. பாடி ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு பிடிச்சிருக்கு. தெரியுங்களா? எங்கள் ஏரியாவில் உப்பு தண்ணியும் கிடையாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் இருந்தாலும் இவ்வளோ ரெஸ்ட்டு பிடிச்சிருக்கு. சேஸு பழைய பல்சர்லாம் இவ்வளோலாம் ரெஸ்ட்டு பிடிக்காது. என்னன்னு தெரில. இப்போ உள்ளதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? ஏன்னா எங்கள் ஏரியாவில் உப்பு தண்ணியும் இல்லை. தெரியுதுங்களா? உப்பு தண்ணி எல்லாம், ஒரு தண்ணி எல்லாம் நார்மல் தண்ணி தான். ரெண்டாவது இந்த பையன் வந்துக்கிட்டு அந்தளவு வாட்டர் வாஷ் பண்ண மாட்டாப்புல. வண்டி துடைக்கிறதோடு நிப்பாட்டிக்குவாப்புல. இதெல்லாம் ரெஸ்ட்டு தான். நானே 2-3 ஸ்க்ரூ வெல்டிங் அடித்து தான் கழட்டினேன். அந்த ஸ்க்ரூவே ரெஸ்ட்டு பிடிச்சி போயிருந்துச்சு. வேறு ஸ்க்ரூ தான் போடணும். அதேமாதிரி இன்னொரு விஷயம், இந்த அலுமினியம் பீஸு. இந்த அலுமினியம் பீஸில் அடிச்சிருக்கிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? பொரியுது பாருங்கள். இதுமாரி பொரிஞ்சு வரக்கூடாது. இது மோஸ்ட்லி அப்பாச்சியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்பாச்சியில் தான் பாயிண்ட் குவாலிட்டி சரியில்லாமல் அந்த அலுமினியத்துலேருந்து பொரிஞ்சு விழுந்துடும். இது லேட்டஸ்ட் மாடல் வண்டி தான் இது. அதிகமாக கிலோமீட்டரும் ஓடலை. என்ன 1 இயர் சம்திங் தான் இருக்கும். இந்தமாரி பொரிஞ்சிச்சுன்னா இது நாளடைவில் அப்படி தூளாக கொட்டிட்டு அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே வந்துடும். இது பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த ஸ்க்ரூலாம் ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு பிடிச்சி போச்சு. ஸ்க்ரூவோட குவாலிட்டியே சரியில்லை. இது என்ன, ஸ்க்ரூவில் வந்து பவுடர் கோட்டிங் தான் கொடுத்துருக்கு. 25 மாடலே 24 மாடலே இப்படி இருக்குன்னா, இவங்கெல்லாம் என்னாண்டு இந்த மாடல்லாம் வந்துக்கிட்டு 10 வருஷம் 15 வருஷம் உழைக்க போகுது. வண்டி வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான்.